தேரோட்டியால் வளர்க்கப்பட்ட அவர் போரில் மகத்தான திறமையுடன் வளர்ந்தார். ஆனால் புனித நூல்கள் மற்றும் தற்காப்புக் கலைகளில் முறையான கல்வியை பெறவில்லை. இறுதி ஆயுதமான பிரம்மாஸ்திரத்தை கற்க விரும்பிய கர்ணன் பிராமணர்களை மட்டுமே தன் சீடர்களாக ஏற்றுக்கொண்ட மாபெரும் முனிவரும் ஆயுதக் கலைஞருமான பரசுராமரை அணுகினார். இதை அறிந்த கர்ணன் பரசுராமரிடம் கல்வி கற்க பிராமணனாக காட்ட முடிவு செய்தான். அவர் தன்னை தேவதத்தா என்ற பிராமணர் என்று கூறி முனிவரின் முன் ஆஜராகி அவரது வழிகாட்டுதலை நாடினார். கர்ணனின் பணிவாலும் கற்கும் ஆர்வத்தாலும் கவரப்பட்ட பரசுராமர் அவரை தன் சீடராக ஏற்றுக்கொண்டார். காலப்போக்கில் கர்ணன் பரசுராமரின் வழிகாட்டுதலின் கீழ்வான ஆயுதங்களை பயன்படுத்துவதில் தேர்ச்சி பெற்றான் மற்றும் போர்க்கலையில் தேர்ச்சி பெற்றான். இருப்பினும் அவரது உண்மையான அடையாளத்தை மறைக்க அவர் முயற்சித்த போதிலும் சூழ்நிலைகள் இறுதியில் கர்ணனின் அரச பரம்பரையை வெளிப்படுத்த வழிவகுத்தது. ஒரு நாள் பரசுராமர்